ஸோ இந்த வருடம் மக்களிசை மாமணி விருது 2 பேருக்கு அளிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கோம். ஒருத்தவங்க வந்து தர்மம்மாள், ராஜாராணி ஆட்டக்கலைஞர், ஒப்பாரி பாடகர். அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க 1970களில் மதுரை வட்டாரங்களில் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுறது உண்டு. அப்போ வந்து ஆண்களே பெண் வேஷம் அணிந்து தான் ராஜாராணி ஆட்டத்தை வந்து ஆடுவாங்க. அண்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக திருநங்கை உள்ள வந்து ராஜாராணி ஆட்டம் ஆடி மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு கலைஞர். ரொம்ப முக்கியமான ஒரு கலைஞராக கருதப்படுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த வருடம் மக்களிசை மாமணி விருது வந்து தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவரோட சேர்ந்து எஸ் மூர்த்தி, நாதஸ்வர கலைஞர். இவரும் வந்து கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக இவங்களுடைய குடும்பம் நாதஸ்வரம் தவில் வாசிக்கிற ஒரு குடும்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட 19 வயசில் அவர் வந்து தன்னுடைய நாதஸ்வரம் இசைக்கலைஞராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இத்தனை காலத்துக்கு வந்து தொடர்ந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதோட நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காரு. அவருக்கு பின்னாடி நிறைய இசைக்கலைஞர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அவரை கௌரவிப்பதில், அவருக்கு மக்களிசை மாமணி விருது தருவதில் நீலம் பண்பாட்டு மையம் வந்து பெருமை கொள்கிறது.